உலகமெங்கும் பரவி கிடக்கின்ற என் தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நட்சத்திர தேடலில் நாம் பார்க்க இருப்பது அண்ணாவின் பாராட்டை பெற்ற காக்கும் கரங்கள். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போவோம். காக்கும் கரங்கள் என்ற படத்தில் டாக்டர் வேடத்தில் எஸ் ராஜேந்திரன் சிறப்பாக நடித்தார். படத்தை பார்த்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் ராஜேந்திரன் வீட்டுக்கு சென்று பாராட்டினார். 1965 ஏவிஎம் தயாரித்த காக்கும் கரங்கள் இதில் எஸ் ராஜேந்திரன், சிவகுமார், விஜயகுமார் ஆகியோர் நடித்திருந்தனர். ஆரோதாஸ் வசனம் ஏசி திருலோச்சந்தர் டைரக்ட் செய்திருந்தார். இந்த படத்தில் எஸ் ராஜேந்திரன் டாக்டர் வேடத்தில் சிறப்பாக நடித்தார். படத்தை பார்த்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் தியேட்டரில் இருந்து நேராக எஸ் ராஜேந்திரன் வீட்டுக்கு சென்று ஒரு நடிப்பை பாராட்டினார். இதுவரை நீ நடித்துள்ள படங்களில் இதுவே சிறந்த என்று பேரறிஞர் அண்ணா பாராட்டினார். மேகலா பிக்சர்ஸ் தயாரித்த பூம்புகார் சிலப்பதிகாரத்தை அடிப்படையாக வைத்து கலைஞர் மு. கருணாநிதி வசனம் இதே படம். 1942 பி. சின்னப்பா கோவலனாகவும் கண்ணையாகவும் நடிக்க ஷிப்டார் தயாரித்த கண்ணகி மிகப்பெரிய வெற்றி படம். அது இளங்கவன் எழுதிய வசனங்கள் சிகரத்தை தொட்டன. சின்னப்பாவும் கண்ணம்மாவும் அதுபோக நடித்திருந்தனர். அப்படி இருக்க கண்ணகி கதையை மீண்டும் படமாக்க எடுத்தால் ஓடுமா என்று பலரும் சந்தேகப்பட்டனர். அதற்கு காரணம் உண்டு. அம்பிகாவதி, திருநெல்லகண்டர், ஆரியமாலா, காத்தவராயன், ஹரிச்சந்திரா முதலியன படங்கள் இரண்டாவது முறையாக தயாரிக்கப்பட்டு சரியாக ஓடவில்லை. அதனால் பூம்புகார் வெற்றியில் பலருக்கும் சந்தேகம் இருந்தது. பூம்புகாரில் கோவலனாக எஸ் ராஜேந்திரனும், கலையா விஜயகுமாரியும், மாதவியாக ராஜஸ்ரீயும், சமணத்துறையாக கே.பி. சுந்தரமலனும் நடித்திருந்தனர். பூம்புகார் படம் வெளியாகி சூப்பர் ஹிட் படமாக அமைந்தது. பழைய கண்ணகியை பார்த்தவர்கள் கூட பூம்புகார் படம் சிறப்பாக அமைந்திருந்ததாக பாராட்டினார்கள். மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கள் ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது என்று போன்ற வசனங்கள் ரசிகர்களை கவர்ந்தன. எஸ்.எஸ்.ஆர். பிக்சர்ஸன் எடுத்த அல்லி என்ற படத்தில் எஸ்.எஸ்.ஆர். இரட்டை வேடத்தில் நடித்தார். ரவுடியாக இருக்கும் எஸ்.எஸ்.ஆரை அவரது அக்கால் சவுகார் ஜானகி கொலை செய்து விடுவார். இந்த நிலையில் எதிரிகளால் கண்களை இழந்த நேர்மையான போலீஸ் அதிகாரியாக மற்றொரு எஸ்.எஸ்.ஆருக்கு சவுகார் ஜானகி தனது கண்களை கொடுப்பார். அதன் பிறகுதான் சவுகார் ஜானகி ஒரு தம்பியை கொலை செய்திருப்பது போலீஸ் அதிகாரியாக எஸ். ராஜனுக்கு தெரியும். இறுதியில் பல்வேறு மனப்போராட்டத்துக்கு பிறகு தன் கண் கொடுத்த சவுகார் ஜானகியை போலீஸ் அதிகாரி எஸ். ராஜன் கைது செய்வது தான் அந்த கதை முக்கிய உணர்ச்சிகரமான கட்டம். தனது மகன் மருதுபாண்டியன் பெயரில் படக்கம்பெனியை ஆரம்பித்த எஸ். ராஜேந்திரன் இரட்டை மனிதன் என்ற படத்தை எடுத்தார். படத்திற்கான கதை வசனத்தை அவர் எழுதினார். கே. சங்கரே இயக்கினார். இதில் ஒரே ஒரு நபர் இரு வேடங்கள் புனைந்து ஒரு குடும்பத்தை ஏமாற்றுவதன் கதை மற்றும் பெற்ற மணப்பந்தல், நாமியாரும் ஒரு வீட்டு மருமகளே, குமுதம், சாரதா, செந்தாமரை, ஆலயமணி, வானம்பாடி, நானும் ஒரு பெண், காஞ்சி தலைவன், சாந்தி, பூமாலை, அவன் பித்தனா, தாயை உனக்காக, அன்பின் முகவரி உள்பட 75 படங்கள் நடித்திருக்கிறார் எஸ். இப்போ அரிய புகைப்படத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்கள், இந்த புகைப்படத்தை பார்ப்போம். இதில் அபூர்வமான புகைப்படம். அமர்ந்திருப்பவர்கள் மு. வரதராசனார், பம்மல் சம்பந்த முதலியார், கே.பி. சுந்தரம்பாள். நிற்பவர்கள் எஸ். வரலட்சுமி, எம்ஜிஆர், சரஸ்வரநாமம், எஸ். ராஜன், அசோகன், வசனந்தா, ஸ்ரீ சுந்தரம். வாழ்க அண்ணாவின் புகழ்.